டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண பகுதி போட்டிருக்கேன் 300லேருந்து 400 வரையும். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்துட்டுருக்கு, வேதியியல் போட்டுட்ருக்கேன். வேதியியல்லையும் தொடர்ச்சியாக வருது. பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரலாறும் வரும். தமிழ், வேதியியல், வரலாறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கலந்து தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வளர்ப்பு எண்ணில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வார்பெனில். ஏற பரியாகுமே என்ற தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் திரும்புகையில் வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வண்ணம் கூட்டல் கீரை. கட்டி என்று ப்ளஸ் அடித்தல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கட்டி அடித்தல். டேஷ் தீமை உண்டாகும் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. எழுத்தென்ப என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கற்றனைத்தூறும். பொறுத்துக கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல். உயிர்க்கு கண்கள் என்னும் எழுத்தும். விழுச்செல்வம் கல்வி. எண்ணி துணிய செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். காட்டிலிருந்து வந்த கரும்பை டேஷ் தின்றன வேழங்கள். கனச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனக கூட்டல் சுனை. முழவு அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது முழவதிர. முழவதிர. பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை. அளந்தவர்க்கு நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும் இகழ்வாரை. மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும் நிறை. பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து. முறை ப்ளஸ் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது. அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சி. செல்வமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதியறிந்து பேச வேண்டும் அவையின். கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது. கசடற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு கூட்டல் அற. என்று கூட்டல் ஆய்ந்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து. எல் உயிர் முதல் மெய்யிரு. புதிது மெய் முதல் உயிரிரு. ஆணி உயிர் முதல் உயிரிரு. வரம் மெய் முதல் மெய்யிரு. தமிழ் கூட்டல் பேச என்பதனை சேர்க்க கிடைப்பது தமிழ் பேசு. பொறுத்துக செல்வி கூட்டல் ஆடினால் உயிரிரு உயிர் முதல். பாலை கூட்டல் திணை மெய்யிரு உயிர் முதல். கோல் கூட்டல் ஆட்டம் உயிரிரு மெய் முதல். மண் கூட்டல் சரிந்தது மெய்யிரு மெய் முதல். கை கூட்டல் கல் என்பதை சேர்த்து கிடைப்பது கைகள். பூ கூட்டல் கல் பூக்கள் என்பதை சேர்த்து எது கிடைப்பது பூக்கள். தமிழ் கூட்டல் பேச்சு என்பதை இணைக்க கிடைப்பது தமிழ் பேச்சு. பூ கூட்டல் இனம் பூவினம். இசை கூட்டல் இனிக்கிறது இசை இனிக்கிறது. திரு கூட்டல் அருட்பா திருவருட்பா. சே கூட்டல் அடி சேவடி.
பல்லவர் கால சிற்பக்கலைகள் சிறந்த சான்று. மாமல்லபுரம் பொதுவர்கள் பொலிவுறப்போர் அடித்திடும் முல்லை. மறவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி. அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரர் உருவங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செயல்பாட்டு வினை தொடர் இது. ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மலர்கள் தரையில் நழுவும் பொழுது தளர பிணைத்தால் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்று குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கோசல நாட்டின் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால். குகை ஓவியங்கள் வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலிச் சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எழுத்தாணி. செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பேடு. எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. கருத்து கூட்டல் பாடங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். கலம்காரி ஓவியம் துணி ஓவியம். மன்னர்களில் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடுகள். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள். பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். வனைதல். மட்டுமல்ல என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் என்பதை சேர்த்து எழுதினால் கயிற்றுக்கட்டில். உலக தமிழ்ச் சங்கம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? மதுரை. பொறுத்துக. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். உ.வே.சா. நூலகம் சென்னை. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. கலித்தொகை நூல்களுள் ஒன்று எட்டுத்தொகை. பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? உடுக்கை வீணை 1 மற்றும் 2 சரியானவை. டேஷ்களே கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை. கூட்டு மூங்கில். நம்பியாரூரார் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். நம்பியாரூரார் என்னும் சிறப்பு பெயர் அழைக்கப்படுபவர் சுந்தரர். கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலாகும். கேளாதவரை. கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. போற்றார் என்பதன் பொருள் பகைவர். பாண்டிய கால சிற்பங்களுள் சான்றாவது திருமயம். டேஷ் நூலின் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. தொல்காப்பியம். துணைப்பாடம். இராணுவ காவியம் காலத்தில் விளைவு ஆராய்ச்சி அறிகுறி புரட்சி பொறி உண்மை உணர வைக்கும் உன்னத நூல். இவ்வாறு கூறியவர் பேரறிஞர் அண்ணா. பொறுத்துக. பைங்கிளி பண்புத்தொகை. வெறியி சொல்லின் ஆலப்படை. பைங்கிளி பண்புத்தொகை. வெறியி சொல்லி ஆலப்படை. வருமலை வினைத்தொகை. மன்னிய பெயரெச்சம். விசும்பு என்பதன் பொருள் வானம். நாச்சியார் திருமொழி என்ற பாடல்களை கொண்டது 143 பாடல்களை கொண்டது. நாச்சியார் திருமொழி 143 பாடல். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். இராணுவ காவியம் டேஷ் காண்டங்களை கொண்டது. 5.
கூற்று காரணம். தாமம் என்பதன் பொருள் மாலை. இராவண காவியம் இந்நூலை இயற்றியவர் புலவர் குழந்தை. திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் எத்தனை? 12. சிற்பக்கலை குறித்து செய்திகளை அறியும் நூல் சிற்ப செந்நூல். பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஜோடி எது? பல்லவர் கால சிற்பங்கள், பாண்டியர் கால சிற்பங்கள், சோழர் கால சிற்பங்கள், நாயக்கர் கால சிற்பங்கள். அனைத்தும் சரி. மன்னிய முதுவையில் வளைப்ப வெறிய. இவ்வரிகள் கூறப்படும் நிலப்பகுதி பாலை. கரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்து தோற்றம். இவ்வடிகளில் மறை என்பதன் பொருள் பவளம். ஜானகிராமன் டேஷ் ஊரைச் சேர்ந்தவர்? தஞ்சாவூர். பின்வருபவைகளில் ஜானகிராமன் எழுதிய சிறுகதை எது? சிவப்பு ரிக்ஷா. நாதசுரத்தின் மேல் பகுதியில் டேஷ் என்ற கருவி பொருத்தப்படுகிறது. சீவாளி என்ற கருவி பொருத்தப்படுகிறது நாதசுரத்தின் மேல். உழுவார் உளத்தார் ஆணியாப் தட்டாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. பின்வருவனவற்றுள் எது தவறானது? 1, 2, 3, 4 அனைத்தும் சரி. தேவராட்டம், காவடியாட்டம், தப்பாட்டம், புலியாட்டம். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலினை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். பொறுத்துக. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூல் குமரகுருபரர். பொறுத்துக. சிலம்பு காலில் அணிவது. அரைநான் இடையில் அணிவது. சுட்டி நெற்றியில் அணிவது. குழை காலில் அணிவது. குழை காதில் அணிவது. சுழி தலையில் அணிவது. சுழி தலையில் அணிவது. ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டவர் கம்பர். கந்தசாமி என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். விசாரணை கமிஷன். கூற்று காரணம். இரண்டும் சரி. கம்பராமாயணம் டேஷ் காண்டங்களை உடையது? 6 காண்டங்களை உடையது. பொருளல் அவரை பொருளாக செய்யும். பொருளல்ல தில்லை பொருள். இக்குறளில் அமைந்துள்ள அணி சொல் பின்வரு நிலை அணி. ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று கூறியவர் யார்? பாரதியார். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று கூறியவர் பாரதியார். கந்தசாமியின் சாகித்ய விருது பெற்ற நூல் விசாரணை கமிஷன். பொருத்திக்காட்டு. தங்கையின் மீது 4 கண்கள். சிறுகதை தொகுப்பு. விசாரணை கமிஷன் சாகித்ய அகாதமி விருது. சுடுமண் சிலைகள் அனைத்துலக விருது. சூரியவம்சம் புதினம். இலக்கியங்களில் திரிகூட மலை என்று குறிக்கப்படும் மலை குற்றால மலை. இலக்கியங்களில் திரிகூட மலை என்று குறிக்கப்படும் மலை குற்றால மலை.